ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். தேங்காய் மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணுதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மாங்காய் வந்து எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. 4, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாங்காயை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புளிப்பு இல்லாமல். ஏன்னா ஆல்ரெடி மாங்காயே புளிப்பாக இருக்குது. நம்ம தயிர் வந்து புளிப்பு இல்லாத சேர்த்தோம் அப்படின்னா அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இது தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாதம் கொஞ்சம் குலைவாக வச்சு அதோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. அதோட சூடான சாதத்தோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து விடவே மாட்டீங்க. எப்போல்லாம் மாங்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிடுவீங்க. ஏன்னா அது அந்தளவு டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.